அல்ஜீப்ரா கிளாஸ் 3ல நமக்கு இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்முடேஷன் காம்பினேஷன். ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து நமக்கு எப்போ தேவைப்படுது அப்படின்னா இனிமேல் வரப்போகிற டாபிக்ஸ்க்கு நமக்கு குரூப்பு ஃபீல்டு ரிங்கு சப்ரிங்கு இந்த மாதிரி வருது இல்லையா, அந்த கான்செப்ட்லாம் வந்து நமக்கு இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அடுத்தடுத்து வந்து பார்க்க முடியும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். வாங்க டாபிக் குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பர்முடேஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ இதில் இருக்க செகண்ட் டெஃபினிஷன் தான் பர்முடேஷன். ஸோ ஒன்-to-one correspondence from a set A to itself is called a permutation on A. ஸோ ஒரு செட்டுக்கு வந்து ஒன் கான்செப்ட் ஒன்-to-one ஃபங்க்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா, தனக்கு தானே இந்த செட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிச்சு அப்படின்னா அந்த செட்டை வந்து நம்ம பர்முடேஷன் சொல்லுவோம். ஸோ அண்ட் இதில் இன்னொன்று நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒன்-to-one அப்படின்னா என்ன, ஒரு எலிமெண்ட் வந்து மேப் ஆகிருக்கும். அண்ட் இங்கே வந்து அண்டு ஒன்-to-one கரஸ்பாண்டன்ஸில் ஒன்-to-ஒனில் வந்து இன்னொன்று என்னென்னா, ஒன்-to-one கான்செப்ட் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அது ஆப்வியஸாக ஆன்-to வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம், தெரியாதவங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் இன்வெர்ட்டிபிள். இன்வெர்ட்டிபிள்னால் என்னென்னா, ஒரு செட்டுக்கு வந்து இன்வெர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்வெர்ட்டிபிள் சொல்லுவோம். அதுக்கு வந்து நோட்டேஷன் வந்து எஃப் இன்வெர்ஸ்னு எப்போவுமே நம்ம நோட் பண்ணுறது. ஸோ டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் எஃப் இஸ் செட் டு பி இன்வெர்ட்டிபிள் இஃப் இட் ஹேஸ் அன் இன்வெர்ஸ். ஸோ இன்வெர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஃபார் எனி நான் எம்டி செட் ஏ we adopt the notation s of a as a standard for the set of all permutation on A. ஸோ பெர்முடேஷனோட கலெக்ஷனை வந்து நான் எப்படி டினோட் பண்ணுவோம்னா, ஒரு நான் எம்டி செட்டுக்கு எஸ் ஆஃப் ஏ டினோட் பண்ணுவோம். அதான் இங்கே சொல்கிறாங்க. அண்ட் த செட் ஆஃப் ஆல் மேப்பிங்ஸ் ஃப்ரம் ஏ டு ஏ, தனக்கு தானே மேப் பண்ணுறத எப்படி டினோட் பண்ணுறோன்னா எம் ஆஃப் ஏன்னு டினோட் பண்ணுறோம். அண்ட் லெட் எஃப் இஸ் மேப்பிங் ஃப்ரம் ஏ டு ஏ. ஸோ ஏ வந்து ஏக்கே மேப் ஆகுது. ஸோ இட் செல்ஃப் இருக்குமா, ஏ டு இட் செல்ஃப். தென் எஃப் இஸ் இன்வெர்ட்டிபிள் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எஃப் இஸ் பெர்முடேஷன் ஆன் ஏ. ஸோ எஃப் தனக்கு தானே வந்து மேப் ஆகும்போது ஆணுச்சு அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன்னா, ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்வெர்ட்டபிளாக இருக்கும். எப்போ அப்படின்னா பெர்முடேஷனாக இருந்தால். ஸோ பெர்முடேஷனாக இருந்தால் இன்வெர்ட்டபிள்னா பெர்முடேஷன். ஸோ பெர்முடேஷனாக இருக்கணும்னா என்ன கான்செப்ட், ஒன்-to-one சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஸோ பெர்முடேஷன் அவ்வளோதான், இப்போ நம்ம பார்த்த டெஃபினேஷன் தான். ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சில டெஃபினேஷன்ஸ் வந்து நமக்கு அடுத்த வரப்போகிற டாபிக்ஸ்க்கு வந்து தேவைப்படுது. ஸோ அதையும் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். இஃப் எஃப் இஸ் அ பெர்முடேஷன் ஆன் ஏ, தென் எஃப் இன்வர்ஸ் இஸ் அ பெர்முடேஷன் ஆன் ஏ. ஸோ எஃப்ங்கிறது பெர்முடேஷனாக இருந்தால் எஃப் இன்வர்ஸும் பெர்முடேஷன் சொல்லியிருக்கோம். ஏன்னா பெர்முடேஷனாக என்ன சொல்லியிருக்கோம், இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை வந்து இன்வெர்ட்டிபிள் சொல்லுவோம். அந்த இன்வெர்ட்டிபிள் என்னது, பெர்முடேஷன். ஸோ எஃப் இன்வர்ஸ் ஆல்சோ பெர்முடேஷன். ஸோ இஃப் எஃப் இஸ் அ பெர்முடேஷன் ஆன் ஏ, தென் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் இன்வர்ஸ்க்கு நான் இன்வர்ஸ் எடுக்கிறேன். அது என்னவா இருக்கும், கண்டிப்பாக எஃப்பாக தான் இருக்கும். அடுத்தது, the set of all onto mappings from A to A is closed under composition of mapping. ஸோ காம்போசிஷனுங்கிறது நம்ம ஸ்கூல் லெவலில் படிச்சிருக்கோம். ஸோ இந்த லாஸ்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள், இதுதான் வந்து காம்போசிஷன் மேப்பிங். ஸோ ஏ டு ஏக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு காம்போசிஷன் மேப்பிங் எடுக்கிறேன். அது வந்து எப்படி இருக்கும்னா, ஆன் டு மேப்பிங்காக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து க்ளோஸ்டாக இருக்கும் அண்டர் காம்போசிஷன் ஆஃப் மேப்பிங்ஸ். ஓகேவா? அட் that the set of all one-to-one mappings from A to A is closed under the composition of mapping. So one-to-one மேப்பிங்ஸ்க்கு ஏ டு ஏல ஒன் மேப்பிங் இருக்குது அப்படின்னா அந்த செட்டு வந்து என்னவா இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். எதை பொறுத்து, காம்போசிஷன் மேப்பிங்கை பொறுத்து க்ளோஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, இஃப் எஃப் அண்ட் ஜி பி பெர்முடேஷன் ஆன் ஏ, தென் எஃப் காம்போசிட்னு சொல்லணும். எஃப் காம்போசிட் ஜி whole inverse of the whole inverse is nothing but G inverse composite F inverse. சாரிங்க, இங்கே வந்து ரெண்டு இன்வர்ஸ் வந்துருக்கு, ஆக்சுவலாக ஒரு இன்வர்ஸ் தான் வரும். F composite G the whole inverse is nothing but G inverse composite F inverse. ஸோ ரிவர்ஸில் காம்போசிட் எழுது. இதே மாதிரி ஒரு ரிவர்ஸ் இன்வர்ஸ் வந்து நம்ம எழுதியிருக்கோம். அது எங்கிட்ட எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு,
இஃப் எஃப் அண்ட் ஜி மேப்பிங்ஸ் ஃப்ரம் ஏ டு ஏ அப்படின்னு வந்துச்சுனாவே தனக்கு தானே மேப் பண்ணிக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஏ மட்டும் தான் வராது, என்ன ஒரு லெட்டர்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இங்கே வந்து வரும்போது டக்குன்னு நமக்கு ஓகே செட்டுக்கு தானே வந்து மேப் பண்ணிக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இஃப் எஃப் காம்போசிட் ஜி இஸ் இன்வெர்ட்டிபிள் தென் எஃப் இஸ் ஆன் டு அண்ட் ஜி இஸ் 1:1. ஸோ எஃப் அண்ட் ஜி வந்து என்ன பண்ணுதுன்னா ஏ டு ஏ வந்து மேப் பண்ணுது. ஏ டு ஏ மேப் பண்ணும்போது எஃப் காம்போசிட் ஜி வந்து இன்வெர்ட்டிபிளாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து என்னவா இருக்கும், அந்த எஃப் வந்து ஆன்டுவாக இருக்கும் அண்ட் அது ஜி வந்து 1:1 ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ 1:1 ஆஸ் யூஷுவல் ஆட்டோமேட்டிக்காக ஆன்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸோ ஒரு ஆன்டு ஃபங்க்ஷன் ஒரு ஆன்டு ஃபங்க்ஷனுக்கே மேப் பண்ணுதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அண்டு ஒரு ஆன்டு ஃபங்க்ஷன் 1:1 ஃபங்க்ஷனுக்கு மேப் பண்ணுது அப்படிங்கலாம். பட் ஆன்டுவாக இருந்தால் கண்டிப்பாக அது 1:1 இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட், த நம்பர் ஆஃப் permutations ஆஃப் n different objects taken are at a time. ஸோ நம்பர் ஆஃப் permutations n different ஆப்ஜெக்ட்ஸோட permutationஸோட கவுண்ட் வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம், ஆர் அட் அ டைம் சொல்லி எடுத்துக்கிறோம். அடுத்து வேர் 0 less than r less than equal to n and the objects do not repeat is. இப்போ ஆர் அட் அ டைம் எடுத்துக்கிறோம். அந்த வேல்யூஸ் வந்து அந்த ஆறுங்கிறது எப்படி இருக்கும், 0 to n இருக்கும். அண்ட் அந்த வேல்யூஸ் வந்து எனக்கு என்னவா இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாமல் இருக்கணும். அப்படி ரிப்பீட் ஆகாமல் இருந்துச்சுன்னா என்னோட பெர்முடேஷன் ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்னா npr is equal to n factorial divided by n minus r factorial. ஓகேவா. அடுத்தது the second formula, the number of permutations of n different objects taken r at a time where repetition is allowed. ஸோ இப்போ வந்து நான் permutations வந்து n different objects எடுத்துக்கிறேன். பட் அண்ட் ஆர் டைம்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். பட் அதில் வந்து ரிப்பிட்டேஷன்ஸ் வந்து இருக்கும், ஒரே நம்பர் திருப்பி திருப்பி வரலாம் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான பெர்முடேஷன் ஃபார்முலா இது என்னென்னா n பவர் r. ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா இதில் வந்து நமக்கு இந்த 2 மார்க்ஸில் எக்ஸாம்ஸ் ஓரியன்டாக 2 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க. அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா மிஸ் ஆகக்கூடாது. அதனால் இந்த அல்ஜிப்ரா கான்செப்டில் இதையும் கொஞ்சம் நம்ம இன்க்ளூட் பண்ணியாச்சு. அடுத்த ஃபார்முலா, the number of permutations of n objects where p objects are of the same kind and rest are all different. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்மில் என்ன பார்த்தோம், ரெப்பிட்டேஷனே இருக்காது. ரெண்டாவது ஃபார்மில் என்ன பண்ணோம், ரெப்பிட்டேஷன் இருக்கும். இப்போ இது மூணாவது ஃபார்மில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நம்பரே 2-3 டைம் வந்திருக்கும், ஒரே ஆப்ஜெக்டே வந்து 2-3 டைம் வந்திருக்கும். இப்போ வந்து ஒரு லெட்டர் நம்ம எடுத்துக்கணும். லெட்டருங்கிற வேர்டில் டி வந்து எத்தனை டைம் வந்திருக்கு, 2 டைம்ஸ் வந்திருக்கு. இ வந்து எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, 2 டைம்ஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சேம் இருக்குது, மற்ற இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி உள்ள ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நான் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணால் n ஃபேக்டோரியல் பை p ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரே ஒரு இது மட்டும்தான். இதில் வந்து நான் சொன்னது 2 லெட்டருங்கிற வார்த்தை 2, இ வந்து 2 டைம்ஸ் இருக்குது, டி வந்து 2 டைம்ஸ் இருக்குது. இது அதுக்கு ஃபார்முலா வந்து கீழே இருக்குது. அதே மாதிரி ஒரு லெட்டர் மட்டும் 2 டைம்ஸ் ஆர் மோர் தென் 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். அப்படி வந்ததுன்னா அதுக்கு மேலே இருக்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. The number of permutations of n objects where p1 objects are of one kind and p2 are of second kind. அது இப்போ சொன்னேன் இல்லையா, லெட்டர் அதில் இங்கிறது p1, tங்கிறது p2, ஸோ செகண்ட் கைண்ட் ஃபர்ஸ்ட் கைண்ட். ஆல்சோ மோர் தென் 2 லெட்டர்ஸ் வந்து வரலாம் நமக்கு. pk are of kth kind and the rest if any are of different kinds. and அடுத்த மற்றது எல்லாமே டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா n factorial by p1 factorial p2 factorial up to pk factorial is the formula for permutation. ஸோ பெர்முடேஷன் கான்செப்டுக்கு இருக்க மாதிரி காம்பினேஷன் கான்செப்டுக்கு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும்தான். ஸோ இதில் வந்து காம்பினேஷன்ஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபார்முலா NCR equal to n factorial by r factorial into n minus r factorial. ஜஸ்ட் நான் ஃபார்முலாஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். காம்பினேஷனாக என்ன, பெர்முடேஷனாக என்ன அப்படிங்கிறதுலாம் ஸ்கூல் லெவலில் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இதில் வந்து நமக்கு சப்போஸ் உங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு தனியாக வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இல்லைனா கமெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அதுக்கான சால்வ் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போது பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் வந்து எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா
என்பிஆர் ஈக்குவல் டு என்சிஆர் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். ஸோ ஒரு ஆர் ஃபேக்டோரியலோட காம்பினேஷனை நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு பெர்முடேஷன் வந்து கிடைச்சிடும். அப்போ பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷனில் எது வந்து பிக்கர்? பெர்முடேஷன் இஸ் அ பிக்கர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் என்சிஆர் ப்ளஸ் என்சிஆர் மைனஸ் ஒன். ஸோ ஒரு என்சிஆர் காம்பினேஷனில் என்சிஆர் மைனஸ் ஒன் காம்பினேஷனை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும்? n + 1 சிஆராக இருக்கும். இந்த n + 1 வந்து ஒரே டேர்ம் n + 1 சிஆராக இருக்கும். ஓகே, இவ்வளோ தான் நமக்கு பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். ஓகே, தேங்க்யூ.